வெல்கம் டு எம்கேபிஜி. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புறாங்களுடைய கூப்பு அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வாங்க இன்னைக்கு நம்மளுடைய லாஃப்டோடைய அப்டேட் பார்க்கலாம். என்னென்ன புறாங்கள்லாம் இப்போ எப்படி எப்படி இருக்குதுன்றத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா, நான் பறக்கிற பட்டாங்களுக்காகவே ஸ்பெஷலாக வச்சுருக்க கேஜு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் அந்த உடம்பு சரியில்லாமல் சளி பிடிச்சிருக்க புறாங்கலாம் இருக்கிறதுனால இந்த கேஜை நம்ம தனியாக எடுத்து வச்சு இப்போ கொஞ்சம் நல்லா மருந்தெல்லாம் அடித்து விட்டுட்டு நான் வெயிலில் காய விட்டுருக்குறேன். ஏன்னா இதில் தலையாட்டி புறாங்கலாம் முன்னாடி இருந்துச்சு. ஸோ அந்த வைரஸ்லாம் இருக்குன்றதுனால நல்லா மருந்து அடித்து விட்டு வெயிலில் காய விட்டுருக்குறேன் இந்த கேஜை. சரி வாங்க இப்போ நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளுடைய லாஃப்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாதா பேர் ஒன்று இப்போ பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் டைமிங் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நல்லா பறந்த புறா. ஸோ இதை நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புறா நம்ம புதுசாக எடுத்துருக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 புறாக்குமே ஒரு கண்ணு கிடையாது. புதுசாக எடுத்துருக்கிறப்ப நம்ம ஃப்ரெண்டு லாஃப்டில் கொடுத்து வச்சுருந்தோம். இப்போ தான் திரும்பவும் எடுத்து இங்கே வச்சுருக்குறோம். இந்த பேர் பார்த்தீங்கன்னா சாதா புறாலே நம்மகிட்ட டைமிங் பண்ண புறா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவருக்கு மேலேயே பறந்துருக்குது. காலையில் ஓட்டினோம்னா சாயங்காலம் வரைக்கும் புறா பறந்துன்னு தான் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா டைமிங் கிடக்கூடிய புறா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூர் ஒயிட்டு. ஸோ பச்சைக்கண் லைன் இது சாதால நம்மகிட்ட நல்லா பறந்த பொருளில் இதுவும் நல்லா பறந்துருக்குது. ஸோ இதை நம்ம பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீடிங் ஆகி 2 சிக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ 2 சிக்கு பொரிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுது சிக் பொரிச்சு. இது நம்மளுடைய சாதா புறாங்க. இந்த ஆண் நம்மகிட்ட நல்ல டைமிங் பண்ணியிருக்குது. இந்த ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா சரியான லைனேஜ். ஸோ இப்போதைக்கு இதை பேர் பண்ணியிருக்கிறோம். நம்ம இன்னும் எக்கு இன்னும் லே பண்ணல. ஸோ இப்போ தான் மீட்டிங் ஆகிட்டு இருக்குது. இந்த மார்க் வச்ச புறாவும் நம்மகிட்ட நல்லா பறந்த டைமிங் புறா தான். ஸோ அடையாளத்துக்காக அந்த மார்க் வச்சுருக்குறோம். ஸோ இந்த பேர் போட்டு நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்குன்றதுனால அந்த மார்க்கிங் வச்சு நம்ம இதை பேர் பண்ணியிருக்கிறோம் இப்போ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் சாதா லைனேஜ். ஸோ இதுவும் நம்மகிட்ட நல்லா பறந்த புறா. ஸோ அதனால் இப்போ சாதாரண ஒரு செட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் ப்ரீடிங் போட்டிருக்கிறேன். இது சரியான டைமிங் புறாங்க. இது நம்மகிட்ட நைட்லேயும் நல்லா பறக்கும் புறா. காலையில் தரத்துனோம்னா புறா சாயங்காலம் 7 மணி 7-7:30 தாங்க இறங்கும். எந்த டைம் தரத்துனாலும் சரி இந்த 7-7:30 வரைக்கும் இந்த புறா நல்லா பறக்கும். பரவாயில்ல, இது நல்லா. இதுவும் இப்போ ப்ரீடிங் போட்டிருக்கிறேன். இது நம்மளுடைய கர்ண புறாங்க. ஸோ மஞ்சக்கர் லைன் ஃபீமேல் இது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைனேஜ் தான். ஓல்டு லைனேஜில் நம்மகிட்ட நல்லா பறந்து டைமிங் காமிச்ச புறா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயிலுங்க. ஸோ இப்போ அதனால தான் அந்த ஞாபகார்த்தமாக இவரை வச்சுருக்கோம் நம்ம பேர் பண்ணுறதுக்கு. இப்போ இதுலேருந்து நம்ம இதுக்கு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சக்கண் போட்டு வச்சுருக்கிறோம். இந்த பொட்டை நம்மகிட்ட சரியாக பறந்த லைனேஜ். ஸோ கண்ணு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்மளோட பழைய லைனேஜ் எடுத்து போகிறேன். ஸோ இது நம்ம ஃபீமேலுங்க. புறாவோட ஷேப்பு இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ தான் சிக்கு எடுத்துருக்குன்றதுனால கொஞ்சம் புறாங்க வீக்காக இருக்குது. கொஞ்சம் பிரித்து போட்டு தான் நம்ம மறுபடியும் ஒரு செட் எடுக்கணும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் புறா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க சிக்ஸுங்க. இப்போ நம்ம பார்த்ததோடைய மஞ்சக்கண்ணு அந்த சஃபாரி லைனுக்கு வந்த சிக்ஸ் வந்து இது ரெண்டும் தான். ஸோ இனிமேல் வந்து இதுங்களை நான் ஊட்டி வளர்க்கலான்னு சொல்லிட்டு பிரித்து வச்சிருக்கிறேன். இந்த சைஸ் வந்துட்டாலே நான் எப்போவுமே பிரிச்சுருவேன் புறாங்களை. ஸோ நம்ம வந்து தீனி ஊட்டி வளர்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பியூர் ஒயிட்டில் ஒரு கர்ண ஆண் வச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து சிக்ஸு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சிக்ஸை எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்றது இனிமேல் தான் பார்க்கணும். இதோட அம்மா நான் காட்டுறேன் பாருங்கள். இதோட அம்மா பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐ கர்ணங்க. அது ஐசை நான் தனியாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐ கர்ணையில் ஃபீமேலு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ ஐ கர்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. ஸோ இதுக்கு வந்து சிக்ஸ் தான் வந்து இவங்க ரெண்டு பேரும். இதோடைய அப்பா காட்டுறேன் பாருங்க. இதோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான தலைக்கட்டுங்க. இன்னைக்கு தான் வந்து சிக்ஸையும் பேரண்ட்டையும் தனியாக பிரிச்சிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சரியான டைமிங் பண்ண போகிறா கர்ணையில் அடி சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் தான் பேர் பண்ணி ஒரு சிக்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பேரை பிரிச்சுட்டு வேறு மாதிரி லைனேஜ் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கிறேன். இப்போ இவங்க எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு புறாவை திரும்பவும் வந்து பேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆணுங்க. ஸோ இது வந்து சரியான ஆணை. அது ஐசைன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த புறா வந்து நம்மகிட்ட தனியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பேர் பண்ணணும். இனிமேல் தான் ஃபீமேல் வந்து நமக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸோ கிடைச்சோடனே அதுக்கு ஒரு பேர் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஃபீமேல் தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் கிடைக்கல. கிடைச்சோடனே பேர் பண்ணணும். பாருங்க ஆண் நல்லா மஸ்தில் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுல இது ஒரு ஃபீமேலுங்க. ஸோ இந்த ஃபீமேல் வந்து இதுக்கு பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இது ஃபீமேலா மெயிலான்னு தெரில. இன்னும் குருஜி கொட்டல புறாக்கு. ஸோ பார்க்கறதுக்கு ஃபீமேல் மாதிரி இருக்குது. ஆனால் பண்ணுற சிம்டம்ஸ் எல்லாம் மேல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மேலுங்க நம்மகிட்ட. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய பழைய லைனேஜ் பாகிஸ்தான் லைனேஜ்னு காமிச்சிருப்பேன். ஸோ அதுலேருந்து வந்த புறாங்க. இந்த சாதா புறா எல்லாமே நம்ம வந்து சிக்ஸ் எடுத்து ஜனவரி மாதம் ஓட்டுறதுக்காக தான் இப்போ ப்ரீடிங் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் 2 மாதம் டைம் இருக்குது. ஸோ ஜனவரிக்கு மேலே தான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்னும் இவங்கெல்லாம் தனியாக தான் இருக்கிறாங்க நம்ம லாஃப்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக் ஒரு மெயில் வந்து இருக்குது. ஸோ இப்போ மெயில் தான் லாஃப்டில் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கான ஃபீமேல் தான் இப்போ சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம சரௌண்டிங்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட தான் எடுத்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் தான் இப்போ தனித்தனியாக தான் இருக்குது. இதுக்கு வந்து ஸ்பேர் செட் பண்ணணும் எல்லாத்துக்கும். வந்து எப்படின்றது தெரியும். இது வந்து ஜாக்ல ஒரு ஃபீமேலு. இன்னும் பட்டாதான் அது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மெச்சூரான தான் தெரியும். மெயில் இது வந்து பார்க்கறதுக்கு ஃபீமேல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபீமேலாகவும் வரலாம் மேலாகவும் வரலாம். ஸோ எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு தான் பேர் பண்ணணும். இது வந்து பழைய லைனேஜுங்க. ஒரு 8 வருஷமா இருக்குது. ஸோ 8 வருஷமா நம்மளோட லைனேஜை வந்து வச்சிருக்கிறோம். இந்த புறா வந்து சூப்பராக பறக்கும். நல்லா டைமிங் பண்ணோம்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டையில் வரும் இந்த புறா. ஸோ இதுதாங்க இப்போ நம்மகிட்ட இருக்கிற புறாங்க. இவங்க வச்சு தான் நம்ம வந்து இப்போதைக்கு ப்ரீடிங் கொண்டு வரணும். நான் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் எப்படி இருக்கு என்னன்றத. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.